ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பசி, உழைப்பு, வேர்வை இவை மூன்றும் நம் நோயிலிருந்து மீட்டெடுக்கும் அரும் மருந்து. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் பங்குனி 5ஆம் தேதி வியாழக்கிழமை 19/3/2026 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசி மீன ராசியில். திதி அமாவாசை. இன்று யோகம் சுப்பிரம், கரணம் நாவகம். இன்று சிம்மராசி பூர நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்று மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகுகாலமாக. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதியம் யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வார சூலை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசிக்கு மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்றைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், முதலீடு செய்ய வசதியான நாளாக உண்டு. ரிஷபராசிக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இன்று தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர வாய்ப்பு அற்புதமாக இருக்கின்றன. தைரியம் வேண்டும். இன்று மிதுன ராசிக்கு தொழில் ரீதியாக அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும், சுபகாரியங்கள் நடக்கின்ற காலகட்டமாக உண்டு. கடகராசிக்கு உயர்வின் பணிவு என்பதை புரிந்து கொள்ளும் நாளாக உண்டு. இந்த நேரத்தில் அற்புதமாக தொழில்துறைகள் தொலைதூரத்திலிருந்து சுப தகவல்கள் வருகின்றன. சிம்ம ராசிக்கு குறிப்பாக பூர நட்சத்திர சந்திராஷ்டமம் மற்றவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றன. வளர்ச்சிகரமான புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிற காலகட்டம். கன்னிராசிக்கு இன்று அசதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. புது நட்பு பாராட்டுகின்ற நாளாக உண்டும். நண்பர்கள் வட்டாரங்கள் விலாசமாக மாறுகின்ற காலகட்டம். துலாம் ராசிக்கு வேலையில் அதீத முன்னேற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம். தாமதப்படுத்தக்கூடாத நாளாக இன்று இருக்கின்றன. விருச்சிக ராசிக்கு திருமணம், காதல் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க அதீத வாய்ப்பு. தனுசு ராசிக்கு எதிர்ப்பிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. இடம் கட்டலாமா, வீடு கட்டலாமா, உடல்நிலையை சீராக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. மகர ராசிக்கு இன்று ஆதரவு கரம் நீட்டுகின்ற நாள். தனவரவு ஒன்று, தொலைதூர பயணங்கள் ஒன்று. கும்பராசிக்கு தனயோகம் ஒன்று, முயற்சியை திருவினையாக காலகட்டமாக இருக்கின்ற. பூர்வீக சொத்தில் ஆதாயம் ஏற்படுகிற காலகட்டம். மீனராசிக்கு மன சஞ்சலங்கத்துக்கு பின் சுபமான காரியகட்டம் இறுதியில் நடக்க வாய்ப்புண்டு. தைரியமாக பயணிக்க வேண்டிய நாளாக உண்டு. இன்றைய ஆன்மீகம் அறிவோம். அவினாஷியப்பர் அவினாஷி கோயில்கள். இன்று மீண்டும் பிறவா வரம் கிடைக்கின்ற அற்புத திருக்கோயில்கள், சாபங்கள் போக்குகின்ற அற்புத திருத்தலம்.